ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கும்பகோணம் கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வறுத்துக்குங்க. நல்லா வறுத்து தண்ணியில் கொஞ்சமாக ஊற வச்சு கழுவிடணும். அதில் உள்ள தூசியெல்லாம் அப்போ தான் போயிடும். எந்த டம்ளர் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு சேர்த்தோமோ அதே டம்ளர் அளவுக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து பருப்பு அதோடு சேர்த்து வேக வச்சிடணும். அதுக்கு தேங்காயெலாம் அரைச்சிக்கலாம். பருப்பு வேகட்டும், அதுக்குள்ளேயே தேங்காயெலாம் அரைச்சிக்கலாம். வாங்க, ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பட்டை, கிராம்பு இது ரெண்டையும் பொரிய விட்டுறலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சோன்னே நார்மல் சைஸு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம காரம் அதிலே சேர்த்துருக்கோம் தேங்காய் அரைக்கையிலே, அதனால இதுக்கு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் 2 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன். அதை இதுக்கு சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் தக்காளி எடுத்து இது கூட சேர்த்து வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கிடணும். வேக வச்சுருக்க பருப்பையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து அந்த பருப்போட பச்சை வாசம் போகணும். அது வரையும் நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த எண்ணெயிலே அந்த வாசம்லாம் வந்துடும். இது கூட கொஞ்சமாக அந்த அதோட சேர்த்து கழுவின தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இது கூட ஆட் பண்ணிடலாம். சேர்த்து அதோட கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. கொஞ்சம் நல்லா அந்த குருமா ஸ்டேஜுக்கு இருக்கணும். அதுதான் நல்லாயிருக்கும். தேவையான சால்ட்டு சேர்த்துக்கணும். பாருங்க எப்படி கொதிக்குது. நல்லா கொதிச்சிடணும். அந்த நுரையெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா கொதிச்சு வந்துடணும். கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். இதை நீங்கள் வெண்பொங்கலுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.